உன் பையன் வந்து வெளியூருக்கு போய்யா? ஆ, ஆமாம் கேட்டது யாவும் இருக்குது. பேர் என்ன பேர்? ஆ, முருகதாசி. ஆனால் அகத்திய பெருமான் ஏதோ சொன்னார் அந்த நேரத்தில். என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க? இங்கிட்டு தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொன்னா. அப்படியா? ஆ, கேரளா பக்கம் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சா? யார் பார்த்தது? யார்? ஆ, எது கோவத்தில் போயிட்டானா? ஆ, ஆ, ஆ. அப்போ அங்கே வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். ம், எப்படி பார்த்துருக்காங்க? பார்க்கல. ம், 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 ம். எத்தனை வயசு ஆகுது? ஆ, அடித்து கூப்பிட்டு பார்த்துருக்கா? அப்படியே? ம், வரணும் இப்போ என்ன? ம், சரி, அகத்திய பெருமான்கிட்ட கேளுங்க. ஆ, பையன் போட்டாவா? அதெல்லாம் வேண்டாம், சித்தர்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. வரதுக்கு நீங்கள் வினைனால தான் வீட்டை விட்டு ஓடுனது, கடன் பெற்றது எல்லாமே. அதுவும் அது வேறு விஷயம். கிரகம் சரியில்லாமல் தான் வீட்டை விட்டு போனது. அது வரதுக்கு என்ன செய்யணும்னு அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு நில்லுங்க, வணங்கி நில்லுங்க. பையன் பேர் என்ன சொன்னீங்க? முருகராசு. உங்கள் பேர் என்னது? ராமலட்சுமி. அப்போ அவங்க வர்றது வேறு விஷயத்துக்கு வராங்க, நீங்கள் வேறு விஷயம் கேட்டிருக்கேன். சரி, நீங்கள் வந்து இன்னும் 2-3 தடவை வர சொல்லுவாங்க, இங்கே வரணும்னா. என்ன கோயிலில் இருந்தா? பகவதி அம்மன் கோயில்லையா? சரி சரி. முருகராசு 42 வயசு. வளர்நிலை கொண்ட சஷ்டி நாட்கள், வளர் பிறை நிலை கொண்ட சஷ்டி நாட்கள் 6 சஷ்டி தினமதில். 6 சஷ்டி தினமதில் முதலாவது சஷ்டி சபை நாடி வர வேண்டும். 2வது சஷ்டி மருதமலை நோக்கி செல்ல வேண்டும், வளர்நிலை சஷ்டி. 3வது சஷ்டி சபை நாடி வர வேண்டும். 4வது சஷ்டி அற்புதமாய் படை வீடுகளில் ஒன்றாய் திகழும் ஏற்றமிகு உயர்படை, அவன் படை நடத்தி சூரனை வென்ற அற்புத செந்தூர் செல்ல வேண்டும், 4வது சஷ்டி என்று அகத்தியன் கூறுகின்றோம். அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற சஷ்டி நாளில் சபை நாடி வர வேண்டும். 6வது சஷ்டி தினம் நடைபெறுகின்ற அன்று, வரும் வளர்நிலை சஷ்டி 6வது சஷ்டி நாள் நடைபெறுகின்ற அன்று நீ சபையில் 3 வகை தான நிலைகள், 3 வகை அன்னதான நிலைகளை சித்தனிடம் வினவி அத்தகைய 3 தான நிலைகளுக்குரிய கைங்கரியத்தை ஏற்று நம்பிக்கை நிலையோடு, கண்களில் சலன சஞ்சல நிலைகள் இல்லாது, கேள்வி கணைகள் இல்லாது, நம்பிக்கை நிலையோடு முழுவதுமாக முதல் நிலையாக சபையை ஏற்றுக்கொண்டு வலம் வர வேண்டும். அதுவே சபையிலிருந்து கிடைக்கின்ற அனுக்கிரக நிலைதனை தடையின்றி பெறுவதற்குரிய சரணாகதியின் நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். சந்தேக நிலையில்லாது சபை காத்து நிற்கும், அழைத்து வருவான் அகத்திய படையோடு சிவமகா வாழை சித்தன் என்ற நம்பிக்கையோடு 6வது சஷ்டி பெருநாள் நீர் நிகழ்வு நிகழ்த்துவதற்கு முன்பாக நற்காரியங்கள் நடந்தேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். புரியாது உங்களுக்கு, பிறகு சொல்லுதோம். நற்சூழல் நிலவும்
நல்லது நடந்தேறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். என்னது சொல்லியிருக்காங்க, கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சபைக்கு ஒரு ஆட்டம் வரணும், அடுத்து மருதமலைக்கு ஒரு ஆட்டம் போகணும். சபைக்கு ஆமாம், சபைக்கு அடுத்த சஷ்டிக்கு வரணும், அதுக்கு அடுத்து மருதமலை இங்கே திருச்செந்தூருக்கு போகணும். ஆமாம், இப்படி போய்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு சஷ்டி இங்கே வந்துட்டு 6வது சஷ்டி இங்கே வந்து 2 வகை இந்த கலவசாதம் போடுறோம்னா 2 வகை 3 வகை 6 வகை போடுவாங்க முருகப்பெருமானுக்கு. 3 வகை கலவை சாதம் வந்து 6வது சஷ்டியில் இங்கே ஏன்னா நீங்கள் ஊரோட எல்லாம் போட்டால் ரொம்ப இதாகும். அன்னதானம்னா அப்படி தான் போட சொல்லுவாங்க. உங்களோட வசதிக்கு தக்கன நீங்கள் எப்படி போடணுமோ என்கிட்ட பேசிட்டு அப்படி போடுங்க என்ன. ஆனால் முழு நம்பிக்கையோடு இருக்கணும். அகத்தியர் சொன்னார், வரலை வைக்கலை செய்யலைங்கிறதோடு இல்லாமல் அந்த பையன் செஞ்ச வினைகள், நீங்கள் வந்து பையனை பிரிஞ்சு பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. உங்கள் வீட்டில் இருந்து அவன் கோவிச்சிட்டு போகணுங்கிற ஒரு பாவ சாபங்கள் இருக்குது. அந்த பையனும் போன ஜென்மங்களில் செஞ்ச தப்பு, இதுதான் அவனை கடன் வாங்கிறதுக்கு காரணம், குடும்பத்தை விட்டு போகிறது காரணம், இந்த காரணமாக தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் சொல்லுதாங்க. இதுக்குள்ளே சபையோட நம்பிக்கை தலைக்கு மேலே இருக்கணும், குலதெய்வத்துக்கு மேலே இருக்கணும். எப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சித்தர்கள்ட்ட வந்து மிரட்டதோட நம்ம மிரண்டு போய் இருக்கணும். சித்தர்களை தேவர்களை பார்த்து சபையை பார்த்து நம்ம பயப்படணும். அவங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இதை செஞ்சு கொடுங்கன்னு ரூட்டாக நம்ம சொல்லணும்னா அதுக்கு தகுதியான ஆளாக முதல்ல நம்ம மாறணும். நம்ம வந்து நம்பிக்கை சரணாகதி இருக்கையில் தான் சித்தர்கள் சொன்னது நடக்கும். நம்மளுக்குள்ளே இருந்தால் அவங்க நடத்தி காமிப்பாங்க. அவங்க நடத்தன்னா என்னன்னாலும் நடத்தி காமிச்சிருவாங்க. நம்மளோட வினை நிலைகள் தான் நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி அதை பற்றி சொல்லுதோம். உயர்வை வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. அது எப்படி மருதமலைக்கு போக முடியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. போயிட்டு வந்துடலாம். பையன் வேணுங்கிற போயிட்டு வந்துடலாம். திருச்செந்தூர் மருதமலை, ஆமாம் மதுரைமலை இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. போயிடுவீங்களா? போயிட்டு வாங்க. இந்த தைரியம் இருக்குல்ல, இது மாதிரி போயிட்டு வந்து சபையோடு வந்துக்கிட்டுருங்க. அவங்க ஊர் ஆளுக்கு வராங்கல்ல, வந்துக்கிடுங்க. 6வது சஷ்டிக்குள்ளே நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுதாங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை சரணாகதிக்குள்ளே. நீங்கள் எங்கேயும் சலனப்பற்றக்கூடாது. வருவானா வரமாட்டானா, சும்மா தான் போயிட்டு வரணுமா சபைக்கு நினச்சிடக்கூடாது. உறக்கத்திலோடு நினச்சிடக்கூடாது. சரி இருங்க பார்ப்போம். என்ன போகையில் இங்கே இருக்கக்கூடிய பையி போட்டாலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வாங்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே